அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் இன்றைக்கி எக்லெஸ் ரெட் வெல்வெட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ளவர் 65 கிராம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் மெஷர் பண்ணும்போது வெயிங் ஸ்கேலில் நமக்கு அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் காட்டாது. அதனால் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த எசன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம டீஸ்பூனே யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளார் கூடவே 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் வெல்வெட்ன்றனால கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது ரெட் கலர் இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி காட்டும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். அதோட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். இதில் பவுடர் சுகர் 70 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். எக்லெஸ் ஸ்பாஞ்சுக்கு எப்போயுமே நீங்கள் பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கர்டு 1/4 கப்பு ப்ளஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் கர்டு எடுத்துக்கலாம். கர்டு புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்ராக்சிமேட்டாக கர்டோட வெயிட்னு பார்த்திங்கன்னா 90 கிராம் கிட்ட வரும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். ரெட் வெல்வெட் சொல்யூஷன் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ரெட் வெல்வெட் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ரெட் வெல்வெட் கேக் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கர்ட் யூஸ் பண்ணுற கேக்குக்கு பீட்டர்லாம் தேவையில்லை. அதனால் நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஆயில் 1/4 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட வெண்ணிலா கப் கேக்கும் சாக்லேட் கப் கேக்கும் மெஷர்மெண்ட்டு எக்லெஸ் வெர்ஷனில் அதையும் சேர்த்து கொடுத்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை சிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நான் சொன்ன மெஷர்மெண்ட்க்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக 6 கப் கேக்ஸ் வரும். மீடியம் சைஸ் கப் கேக் 6 கப் கேக்ஸ் நமக்கு கிடைக்கும். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் மேக்ஸிமம் ஸ்மால் குவான்டிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ 12 கப் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கிறலாம். ஸோ உங்களுக்கு 12 கப் கேக்கான மெஷர்மெண்ட் கிடச்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கப் கேக் லைனரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கப் கேக் ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வெண்ணிலா கப் கேக் பார்த்தோம், சாக்லேட் கப் கேக் ஷிஃபான் டைப்பில் பார்த்தோம். பின்ன இது எக்லெஸ் வெர்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் டீ கேக். ஸோ கப் கேக் கிளாஸ் இன்னையோட முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து டீ கேக் டாபிக் நடக்கும். இதை நல்லா டேப் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக் பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டம் 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எக்லெஸ் கப் கேக், பின்ன ஷிஃபான் டைப் கப் கேக்கு, பின்ன பட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற கப் கேக் 3 டைப்பும் நம்ம பார்த்தாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.